நீ எந்த காரணம் கொட்டு என்ன சண்டையோ அடிதடியோ எது வந்தாலும் அந்த பகவான் ரமணரை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அந்த மார்க்கத்திலிருந்து வழுவ மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறான்னா அவ அம்மா எவ்வளவு பெரிய ஒரு பக்குவம் உடையவளா இருக்கணும், விவேகியா இருக்கணும். சத்தியம் பண்ணிட்டு இங்கே வரார். பகவான் ரமணரோட சில காலம் தங்கி இருக்கும் பொழுது மாயை சும்மா இருக்குமா, அதனுடைய வேலையை காண்பிச்சது. ஒரு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டது. 10 பேர் 20 பேர் இந்த ஆசிரமத்தில் இருக்கா, ஒருத்தர் அபிப்பிராய பேதம் வருது, இங்க நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு காசி கிளம்பி போயிட்டார். காசியில போய் நான் பிரம்ம விசாரம் பண்றேன், அதுவும் மோட்ச சாதனத்துக்கான ஒரு புரிதானே அப்படிங்கிறதுனால கிளம்பி நடந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் வீட்டு திண்ணையில படுத்துட்டு ராத்திரி தூங்குறார். அங்கிருந்து காசி போறார். திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டார். ராத்திரி பாதி தூக்கத்துல டக்குன்னு ஒரு ஜோதி தெரியறது, ரமணர் பிரத்யக்ஷமாறார்.